மக்களுக்காக அரசியல் வரக்கூடிய நடிகர்களை அரசியல்வாதியாக பார்க்காம அவருக்கான கிரேஸாக தான் பார்க்குறாங்கன்னு சொல்லி விஜய்க்கான கூட்டத்தை தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு முன்னோடியாக வந்து நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது எங்கள் கட்சிக்காரங்களை கேட்டால் தெரியும், அவங்க சொல்லுவாங்க. நான் பதில் சொல்கிறத விட ஏன் என்னை நாடி வந்தார்கள், நான் சினிமாக்காரன், படம் நல்லா ஓடுது ஓடலை, அதுக்காக வரோம் அப்படிங்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அப்படி இருக்கிறவங்கள நீங்கள் வேணாம் சினிமாக்கே வாங்க, நான் அங்கே நல்லா ஆடி காட்டுறேன் உங்களுக்கு, இது அந்த களம் அல்ல என்பதை சொல்லி புரிந்து கொண்டு அவர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். கடந்த காலங்களிலும் சரி இப்போதும் சரி சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரக்கூடிய பல்வேறு நபர்களையும் பல்வேறு மூத்த நடிகர்களையும் விமர்சனங்கிறது வந்து கடந்த காலங்களில் அரசியல் கட்சிகளுடைய வாடிக்கை. நடிக்க வர்றவங்களே வைப்பாங்க, அரசியலுக்கு வர்றது இருக்கட்டும். இவன்லாம் என்னைக்கு நடிகனா போகிறாங்க. கூட்டம் அனைத்துமே ஓட்டா மாறாதுங்கிறது வந்து எதிர்கட்சிகளுடைய கண்டிப்பாக மாறாது. அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும்னா விஜய் தனியாக இப்படி நம்ம ஒதுக்க முடியும். எனக்கும் பொருந்தும், எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. கூட்டத்தை பார்க்காதீங்க, கூட்டம் வரும், எல்லாருக்கும் வரும். நயன்தாரா வந்து சேலத்தில் ஒரு நகை கடை திறக்க வந்ததுக்கு 60,000 பேர் கூட்டினான். அதே நேரம் பக்கத்தில் வெறும் 40 பேர் விவசாயி போராடிட்டு இருந்தான். 40 பேர் கேளுங்க, யாராவது இல்லைன்னு காட்சி இருக்கு. 40 பேர். என் பங்காளி வடிவேலுக்கு வராத கூட்டமா? இல்லை ஐயா விஜயகாந்துக்கு வராத கூட்டமா? கூட்டம் வந்து முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வர்ற கூட்டம். அந்த படம் நல்லா இருந்தால் அடுத்த காட்சியில் அதே கூட்டம் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தால் அடுத்த காட்சியில் அதுக்கு அடுத்த காட்சியிலையும் அதே கூட்டம் இருக்கும். இல்லைன்னா அடுத்த காலத்தில் திரையரங்கு ஈயாடிடும். நீங்கள் என்ன எடுத்து வைக்கிறீங்கிறத பொறுத்து தான். ஜனநாயக நாட்டிலே யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம், மக்களை சந்திக்கலாம், மக்களிடத்தில் அவர்கள் ஆதரவை கேட்கலாம். ஆனால் இதுவரை 75 ஆண்டுகள் திமுக, 52 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிரந்தர வாக்கு வங்கிகள் கொண்டிருக்கிற இயக்கமாக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலிடத்தில் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து திமுக, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, எல்லா கட்சிகளும் களத்திலே நிற்கிறார்கள். அவை புதிதாக வந்தவர்கள் பரீட்சையை எழுதாமல் நான் பாஸ் ஆகி விடுவேன் என்று சொல்வது அவருடைய நம்பிக்கை. அது வரவேற்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் பரீட்சை எழுதட்டும், அவர் என்ன மதிப்பெண் பெறுகிறார் என்பதை பார்த்துவிட்டு பிறகு அதை குறித்து நாம் விவாதித்தால் அது சரியான விவாதமாகவும் ஆக்கப்பூர்வமான விவாதமாகவும் இருக்கும். இப்போதுதான் அவர் படித்து கொண்டு இருக்கிறார். பரீட்சை எழுதி அவர் மதிப்பெண் பெற்றதற்கு பிறகு அது குறித்து நாம் பதில் சொன்னால் அது சரியானதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தம்பி விஜய் 2-3 நாளா பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு. அவர்கிட்ட ஒண்ணு நான் கேட்டுக்கிறேன், கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதி தர்ற தம்பிக்கிட்ட கொஞ்சம் சரியை பார்த்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா தம்பி வந்து ஒரு அலமாட்டி காடை பத்தி சொல்றாரு, ரயில்வே பத்தி சொல்றாரு, நாகப்பட்டினத்தை பத்தி சொல்றாரு. ஆக அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவரை கொஞ்சம் சரி பார்க்கணும். இல்லை ஒருவேளை அவருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்களை மாதிரி உள்ளவங்க கிட்ட சரித்திரம் என்னப்பா, ஒரு 25 வருஷமா பாலிடிக்ஸ்ல இருக்கிறோம், திடீர்னு ஒரு அரசியலுக்கு வந்த உடனே என்னன்னு புரியல, அதனால தம்பிகிட்ட கொஞ்சம் எழுதி கொடுக்குறவரை சரியா எழுதி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா வர்றவங்க வந்து அதை கேட்கறதுக்காக வரல, அவங்க எல்லாம் அவரை பார்க்கறதுக்கு வர்றாங்க, அவங்க ஓட்டு போடுறதுக்கும் வரல. ஒரு கூட்டம் வராங்க, ஆனா சொல்றத கொஞ்சம் சரியா சொல்லணும். அவருக்கு கூட்டம் வருகிறது, மிகப்பெரிய ஒரு கூட்டம் வருகிறது, அது உண்மை, நான் மறுக்க முடியாது. அவைகளெல்லாம் ஓட்டாக மாறுமா என்று சொன்னால் களத்தில் சென்று பணியாற்றக்கூடிய பக்குவத்தையும் தேர்தல் வியூகத்தையும் தேர்தல் விவரங்களையும் மக்களை சந்திக்கின்ற பாங்கையும் அவர்கள் புரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தேர்தல் முகவர்களாக அவர்கள் மாற வேண்டும். இதில் வித்தியாசமான ஒரு அணுகுமுறையோடு தான் விஜய் வருகிறார். ஆனால் அவர் தனித்து நின்று களம் இறங்கி ஜெயிப்போம் என்று சொல்வது என்பது இந்த காலத்தில் எந்த காலத்திலும் நடைபெறாத ஒரு ஆசை. நல்ல யோசனை செய்து அதிமுக கூட்டணிக்குத்தான் அவர் வர வேண்டும். அவர் திமுகவை முழுமையாக எதிர்ப்பது உண்மையாக இருந்தால் அவர் அதிமுகவுடைய கூட்டணியைத்தான் நாடி வர வேண்டும். அதிமுக கூட்டணி அங்க வைப்பதுதான் அவருக்கு சரியான ஆலோசனை, சரியான முடிவு. புதிதாக கட்சி தொடங்கப்பட்ட தாவேக, அதிமுக, பாஜக, பாமக எல்லாத்துக்குமே திமுக எதிரியா இருக்கு. இதை திமுக எப்படி கையாள போகுது? காய்ச்ச மரத்தில் தான் கல்லடிப்படும் என்று அந்த காலத்தில் நாவலர் சொல்லுவார்கள். இன்றைக்கு அனைவருக்கும் பிரமிப்பூட்டுகின்ற, அனைவரும் பார்த்து நடுங்குகின்ற, பயப்படுகின்ற ஒரு திராவிட மாடல் ஆட்சி நாயகனாக இருக்கின்ற முதலமைச்சரை நோக்கி அவர்கள் வீசுகின்ற கணைகள் அத்தனையும் 2026 பொய்த்துவிடும்.
பிஜேபி எதிர்க்கும் போது கிறிஸ்தவ கைக்கூலியும்பான். புரியுதுன்னு நினைக்கிறேன். விஜயை எதிர்க்கிறது இல்லை. தம்பி தான் என்னை எதிர்த்து பேசினார் மேடையில். நான் கேள்வி தான் கேட்குறேன். அண்ணன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். பொது அறுவடையில் வந்தால் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பிஜேபி உன் கொள்கை எதிரினா பண மதிப்பிழப்பை நீ ஆதரிக்கல. இந்தியாவிலே ஒரே ஒரு மகன் தான் அந்த டிமானிட்டைசேஷனை எதிர்த்தேன். நான் மட்டும்தான். அப்ப எல்லாருமே என்னை பைத்தியக்காரன் தான் சொன்னாங்க. அப்ப அது பிஜேபியின் கொள்கை இல்லையா? ஒரு கேள்வி அண்ணன் உங்களுக்கு எழுப்பும் போது பதில் சொல்லணும். பிஜேபி உங்க கொள்கை எதிரினா காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனான்னு கேட்டா ஆமாவா இல்லையான்னு தான் சொல்லணும். எதற்கு எங்களை எதிர்க்கிறீர்கள்? அது இல்ல கேள்வி, அதெல்லாம் பதில். பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி. கொள்கைக்கு அரசியலுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டா விளக்கம் சொல்ல தெரியுது, இல்லைன்னா பேசக்கூடாது. அண்ணன் சொல்றது புரியுதா? என் தம்பி உங்களுக்கு தான் பேசுறேன், விஜய்க்கு சேர்த்தான் விஜய்க்காக தான் கேட்கிறேன். அப்படி பேசக்கூடாது. ஒரு தலைமை சரியா வரணும். முன்னாடி வந்திருக்கவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காதீங்க, உண்மையானவனான்னு பாருங்கன்னு நீங்க அவ்வளவு பேருக்கு முன்னாடி பேசுறீங்க. கெட்டவன் எப்படி உண்மையா இருப்பான்னு கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ல தெரியும். மதுரையின் மகள், தமிழகத்தின் புதல்வி, இந்தியாவின் ஒரு வைர கிரீடம், எங்கள் அருமை நிதியமைச்சர். நான் அரசியல் களத்தில் இருப்பதனால கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். தமிழகத்தின் 2ஆம் அம்மா. உங்களுக்கு 1-2 குழந்தைகள் இருக்கலாமா, ஆனால் தமிழகத்தில் உங்களுக்கு 1 கோடி குழந்தைகளுக்கு மேல் இருக்கிறார்கள். Honorable Finance Minister could find 25th hour in her daily routine. 25வது மணி நேரத்தை கண்டுபிடிக்கிற ஒரு நிதியமைச்சர். அவரது வார காலண்டரில் 8 நாள் இருக்கு. அவருடைய மாதம் மந்த்லி டேஸில் 32 நாள் இருக்கு அவங்களுக்கு. அப்படி உழைக்கிற ஒருத்தரை நாம பாராட்டி தான் ஆகணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.